ஹே guys, வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா 10 hours ஸ்டடி லைவ் வித் மீ சேலஞ்ச் பற்றி தான் நான் பேச போகிறேன். அதை என்னன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அண்ட் எஸ் பிஃபோர் கோயிங் இன் டு த வீடியோ, ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலராக நம்ம கூட சேர்ந்து 10 hours சேலஞ்ச் வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஸோ சில யூசர்ஸ் வந்து ரெகுலராக சேர்ந்து படிச்சுட்ருக்காங்க, அவங்க கொடுத்த ஃபீட்பேக்ஸ் தான் இது. ஸோ நீங்களுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ப்ரொடக்டிவாக படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். பிகாஸ் இது வந்து முழுக்க பார்த்திங்க அப்படின்னா செல்ஃப் ப்ரிப்பேரிங் ஆஸ்பிரண்ட்ஸ்க்காக தான். பிகாஸ் நீங்கள் ஒரு அகாடமியில் போய் படிக்கிறீங்க அப்படின்னா கூட அந்த என்விரான்மெண்ட்டே உங்களை படிக்க வச்சிரும். உங்கள் கூட சேர்ந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் படிப்பாங்க, டெஸ்ட்டு வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த என்விரான்மெண்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் படிக்கிறதுக்கான என்விரான்மெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நம்ம ஸ்கூல் காலேஜ்லாம் படிக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஃபோக்கஸ்டாக படிச்சிருப்போம். நம்ம காலேஜ் நான் சொல்கிறத விட ஸ்கூல்ஸ் படிக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஸ்கூலில் வந்து ஃபுல் டே படிப்பீங்க, அதுக்கப்புறம் டியூஷனில் போய் படிப்பீங்க, அப்புறம் வீட்டில் வந்து ஹோம்ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி உங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து இருந்திருக்கலாம் பிஃபோர். பட் ஆனால் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 hours 2 hours படிக்கிறது நிறைய பேருக்கு பெரிய சேலஞ்சாக இருக்குது. ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து சில பேருக்கு வந்து கொஞ்சம் லாங் கேப்பாக இருக்கும், சில பேருக்கு வந்து திரும்ப ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி நிறையா வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து நம்ம சொல்லவே வேண்டாம். இந்த ஜென்ரேஷனில் பார்த்திங்க அப்படின்னா டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து அவ்வளோ இருக்குது. ஒரு ரீல்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் உள்ளே போனாலே ஒரு 3 hours வந்து அதிலே போயிடும். ஆனால் அது வந்து எப்படி போச்சுனே தெரியாது. பட் நான் படிக்கும் போது உங்களுக்கு வந்து 10 minutes படித்தாலே ரொம்ப நேரம் படிச்சிட்டோமோ அப்படின்னு நீங்களே மூடி வச்சுருவீங்க புக்கை. ஸோ இதுதான் வீட்டில் இருந்து படிக்கிற ஆஸ்பிரண்ட்டுக்கு இருக்க ஒரு பெரிய சேலஞ்ச். ஸோ இதை நானே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். அதனால தான் நம்ம வந்து இல்லை ப்ரொடக்டிவாக படிக்கணும், நமக்கு ரொம்ப கம்மியான டைம் தான் இருக்குது, ஸோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக நான் ஸ்டார்ட் பண்ண சேனல் தான் இது. ஸோ இது ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் உண்மையாகவே என்னோடய ப்ராக்ரஸ், என்னோடய ஃபோக்கஸ் எல்லாமே ரொம்ப அதிகமாக சேஞ்ச் ஆகிருக்கு. பிகாஸ் நான் வீட்டில் வந்து சும்மா படிக்கிறேன் அப்படின்னு நான் ஜாபை குவிட் பண்ணிட்டு இருக்கும் போது நிறைய மூவிஸ் பார்ப்பேன், ரீல்ஸ் பார்ப்பேன், ஷார்ட்ஸ் பார்ப்பேன். ஸோ இந்த மாதிரி எனக்கு டைம் எப்படி வேஸ்ட் ஆகுதுன்னே தெரியாது. அந்தளவுக்கு சீக்கிரமாக நாள் வந்து ஓடும். ஆஃப்டர் திஸ் சேனல் எனக்கு ஒரு நாளுமே ரொம்ப ப்ரொடக்டிவாக இருக்குது. நான் அதனால தான் நான் உங்களுக்கு வந்து இன்சிஸ்ட் பண்ணுறேன், கண்டிப்பாக நீங்களுமே என் கூட சேர்ந்து ஜாயின் பண்ணி படிக்கலாம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா YPT ஆப்மே நான் வந்து அதை சேர்ந்து நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அது இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா என்னோடய சேனலோட லிங்க் பார்த்திங்க அப்படின்னா நான் டெலகிராம் சேனலில் வந்து கொடுக்குறேன். ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து என்ரோல் பண்ணிக்கலாம். இல்லை இதை பற்றி தெரியாது அப்படின்னா ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, நீங்கள் YPT ஆப்னு ப்ளே ஸ்டோரில் நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆப் வரும், இந்த லோகோ அண்ட் இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. என்னோடய குரூப்பில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எந்த எக்ஸாம் படிக்கிறதா இருந்தாலும் பரவாயில்ல, TNPC, அப்புறம் UPSC, SSC, RRB, UGC NET, ஸ்கூல் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க, உங்களோட செமஸ்டர் எக்ஸாம் படிக்கணும் அப்படின்னாலுமே டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன எக்ஸாமுக்கு படிக்கிறீங்க அப்படின்றத என்கிட்ட நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ நான் அதுக்கேற்ற மாதிரி குரூப்ஸ் வந்து இன்னும் ஃப்யூச்சரில் ஆட் பண்ணுவேன். ஸோ அதில் வந்து உங்களை ஆட் பண்ணுறேன், நீங்கள் கண்டினியூஸாக என் கூட சேர்ந்து படிக்கலாம். பட் இந்த YPT பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட்டு உங்களோட டைமை ட்ராக் பண்ணுறது தான். இப்போ டேயில் நீங்கள் சேலஞ்ச் கம்ப்ளீட் பண்ணுறீங்க, எவ்வளோ ஹார்ஸ் படிக்கிறீங்க. ஸோ உங்களை மாதிரி படிக்கிற டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அந்த டைமிங் வந்து ஆன் பண்ணணும். டைமர் ஆன் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் கூட சேர்ந்து நிறையா ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து படிச்சுட்ருப்பாங்க. அதில் உங்களுக்கு இன்னுமே ரொம்ப ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், இத்தனை பேர் படிக்கிறாங்க நம்ம படிக்கணும் அப்படின்னு ஒரு ஹெல்த்தி காம்படிஷனாக இருக்கும். நீங்கள் வந்து யூஸ் பண்ண உங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லா ஃபீல் பண்ணுவீங்க. அதே மாதிரி இன்னும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் லைவை வந்து நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க யூடியூப்பில். ஏன் அப்படின்னா அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு கூட உட்காந்து படிக்கிற மாதிரி அந்த ஒரு அட்மாஸ்பியர் வந்து க்ரியேட் ஆகும். அதுக்காக தான் இப்போ நான் லைவில் பார்த்திங்க அப்படின்னா 10 hours செஷன்ஸ் வந்து நான் கண்டக்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் செஷன், செகண்ட் செஷன் அப்படின்ற மாதிரி ஒரு நாளைக்கு 4 to 5 செஷன்ஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து நடுவில் பிரேக் இருக்கும், லஞ்ச் பிரேக் இருக்கும், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இருக்கும், டின்னருக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் பிரேக் வந்து சொல்லுவேன், அந்த லைவ்லேயே சொல்லுவேன், இப்போ நீங்கள் பிரேக் உங்களுக்கு வந்து பிரேக் போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்வேன். 10 minutes பிரேக்கும் இருக்குது. ஸோ நீங்கள் அப்படி சேர்ந்து படிக்கும்போது இன்னும் ரொம்ப ப்ரொடக்டிவாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் இந்த YPT ஆப் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் டைமர் செட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வெளியே நீங்கள் எந்த ஆப்புமே வர முடியாது. ஸோ நீங்கள் அந்த ஆப்புக்குள்ளே போய்ட்டு டைமர் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. மேலே வந்து YPT இருக்கிற மாதிரி, கீழே வந்து யூடியூப் ஷார்ட்ஸ் இருக்கிற மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ யூடியூப் ஷார்ட்ஸில் பார்த்திங்க அப்படின்னா லைவில் நான் வந்து ஷார்ட்ஸ் போடுவேன், சரிங்களா. ஸோ ஷார்ட்ஸ் வந்து லைவ் ஷார்ட்ஸ் தான் வரும். ஸோ அது வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் எப்போல்லாம் வந்து லைவ் போடுறேனோ அந்த லிங்க்கை வந்து டெலகிராம் குரூப்பில் நான் வந்து ஷேர் பண்ணிடுவேன். ஸோ நீங்கள் அந்த டெலகிராம் குரூப்பில் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக லைவ் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களோட இன்டர்ஃபேஸ். எப்படி இருக்கும் அப்படின்னா மேலே வந்து YPT டைமர் ஓடிட்டுருக்கும், கீழே வந்து நான் படிச்சுட்ருப்பேன். ஸோ என் கூட சேர்ந்து நீங்களும் அதே டைம் படிக்க போகிறீங்க. ஸோ இப்படி படிக்கும் போது ஒரு 2 days நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்களேன், உங்களுக்கே நிறையா ஒரு விசிபிள் ரிசல்ட்ஸ் தெரியும். அதே மாதிரி இன்னும் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன அப்படின்னா டெலகிராம் குரூப்பில் நீங்கள் டிஸ்கஸ் வந்து பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு சேனல் குரூப் இருக்கும், டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு தனியாக வந்து ஒரு குரூப் இருக்கும். நீங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா உங்களை மாதிரி நிறைய ஆஸ்பிரண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்க வந்து டெய்லி என்ன படிக்க போகிறாங்க, அவங்களோட கான்டென்ட் என்ன படிக்க போகிறாங்க, இன்றைக்கி என்ன கம்ப்ளீட் பண்ண போகிறாங்க அப்படின்ற டாபிக் எல்லாமே போடுவாங்க. ரொம்ப இன்ட்ராக்டிவாக இருக்கும், ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலுமே நீங்கள் அந்த குரூப்பில் கேட்கலாம், கண்டிப்பாக எல்லாருமே ஹெல்ப் பண்ணுவாங்க.
ஓகேங்களா? ஸோ இதோட அல்டிமேட் கோல் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் எல்லார் கூடயும் சேர்ந்து ஒரு ஃப்ரெண்ட்லி என்விரான்மெண்ட்டில் படிக்க போகிறீங்க. ஸோ அதுதான் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுமே இருப்பாங்க. பிகாஸ் நான் வந்து செஷன்ஸ் கண்டக்ட் பண்ணுறேன். 1 டேக்கு 10 ஹார்ஸ் படிக்கணும். இதுதான் என்னோடய சேலஞ்ச். ஸோ நீங்கள் எந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தாலுமே படிக்கலாம். சரிங்களா? அண்ட் YPTயில் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமமே 50 சீட்டு தான் இருக்கும் ஒரு குரூப்புக்குமே. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஜாயின் பண்ண உடனே ப்ரொடக்டிவாக படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஒரு 3 டேஸ் 4 டேஸ்க்கு வந்து நீங்கள் எந்த ஒரு ப்ராக்ரஸுமே பண்ணலை, அது வந்து நீங்கள் அப்படியே தான் இருக்குது, ஒரு ஹார்ஸ் கூட கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னா இப்போ வந்து லெஃப்ட் ஆயிடுவீங்க. பிகாஸ் இதில் வந்து இருக்கிற அந்த 50 பேரும் ப்ரொடக்டிவாக படிக்கணும். அப்போ தான் அந்த ஹெல்தி என்விரான்மெண்ட் வந்து உருவாகும். ஸோ அதனால் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. ஸோ டெய்லி மார்னிங் வந்து என்ன படிக்க போகிறீங்க அப்படின்ற உங்கள் பிளானையுமே நீங்கள் வந்து இந்த குரூப்பில் போஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இன்னும் வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வேறு எங்கேயுமே டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் சுற்றி நம்ம படிக்கிற விஷயத்தையே பேசிக்கிட்டு இருக்கும்போது இன்னும் ரொம்ப ப்ரொடக்டிவாக ஃபீல் பண்ணுவீங்க. அதுதான் இதோட கான்செப்ட். அனஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ டெலகிராம் குரூப்போட லிங்க் பார்த்திங்க அப்படின்னா சேனல் பயோவில் இருக்குது. சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க, டிஸ்கஷன் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலுமே இந்த சேனல் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் சரௌண்டிங்ஸில் யாராச்சும் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பை.